ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட் ஓகே. அந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்களா கிளாஸ் ரூம்ல போட்டிருந்தது? ரைட். அதுல சில பேர் கொமன் ஆன சில மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கிறீங்க. ஒரு பேஜ்ல இருந்து நான் ஃபோம் பேஜுக்கு லிங்க் பண்ண சொல்லி போட்டிருந்தேன். நான் ஒரு கடைசி கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினா. அது வந்து சில பேர் அநேகமா எல்லாரும் ரெண்டு பேர் செய்து போட்டிருக்கிறீங்க. என்ன பிழை விட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்ப நான் வந்து இந்த செகண்ட் கிளாஸ்ல படிப்பிச்ச பேஜையும் இன்னும் ஒரு ஃபோம் பேஜையும் வந்து இப்ப லிங்க் பண்ணி காட்டுறேன். எப்படி லிங்க் பண்றேன்னு சொல்லி. ரைட். ஸோ செகண்ட் கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ணினாங்க. இந்த பேஜை வந்து இந்த பேஜ்ல நாங்க கிளிக் பண்ணிக்க அந்த பேஜ் வந்து ஃபோம் பேஜுக்கு போகணும். அப்ப இந்த ஃபோம் பேஜ் வந்து இந்த தேர்ட் கிளாஸ் அந்த நேம்ல இருக்குது. சரியா? அப்ப என்னென்று கனெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி லிங்க் பண்ணணும்னு சொன்னா உங்களோட செகண்ட் கிளாஸ் அந்த ஐ மீன் நீங்க எதுல இருந்து லிங்க் பண்ண போறீங்களோ அந்த பேஜ்ல வச்சுக்கொண்டு AHREF டெக்க வந்து நீங்க யூஸ் பண்ணணும். டெக்ல HREF அட்ரிபியூட்ல நீங்க எந்த பேஜை லிங்க் பண்ண போறீங்களோ அந்த பேஜின் நேமை வந்து எக்ஸ்டென்ஷனோட போட வேணும். அப்ப ஸோ நான் லிங்க் பண்ண போற நேம் இந்த பேஜ் வந்து தேர்ட் கிளாஸ் டாட் HTML. இதுல தான் நான் அந்த ஃபார்மை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுல வந்து நான் என்ன செய்யறேன், இந்த மெயின் பேஜ் வந்து செகண்ட் கிளாஸ், அதுல வச்சு நான் AHREF லிங்க்ல வந்து தேர்ட் கிளாஸ் டாட் HTMLன்றதை வந்து நான் இங்க கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு வடிவ தெரியணுமென்றக்காண்டி நான் என்ன செய்யறேன்னா ஃபில் திஸ் ஃபார்ம் என்ற ஒரு கண்டென்ட் அதுல போட்டு வர்றேன். பிறகு இந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்றேன். அப்ப இதை வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்க செகண்ட் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம்னு சொல்லி வந்திருக்கு. அதுல நான் லிங்க் பண்ணி இருக்கிறேன். அப்ப இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ரெண்டாவது ஃபார்ம் பேஜுக்கு போகும். சப்போஸ் நீங்க இதுல இருந்தும் திரும்ப போறீங்கன்னு சொன்னா பேக் பண்ணலாம். இல்லையா இதுல ஒரு லிங்கை போட்டுட்டு நாங்க ஹோம் பேஜுக்கு கனெக்ட் பண்ணி விடலாம். இப்ப ரெண்டாவது கிளாஸ்ல இருந்து இப்ப திரும்ப மூன்றாவது கிளாஸ்ல இருந்து அங்கே ஒரு கனெக்ஷன் மேக் பண்ண போறோம்னு சொன்னா சேம் இதே மாதிரி நாங்கள் தேர்ட் கிளாஸ்ல வச்சு நான் இந்த பாடியில கொடுக்குறேன் ஹோம் பேஜ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட். ஸோ ஹோம் பேஜுக்கு போகணும்னு சொன்னா ஹோம் பேஜுக்கு போகணும்னு சொன்னா இதுல வந்து எந்த பேஜ்ல இருந்து எங்க போகணும், நீங்க தேர்ட் கிளாஸ்ல இருந்து எந்த பேஜுக்கு போகணும், செகண்ட் கிளாஸ் டாட் HTMLக்கு. ஸோ அந்த நேம் ஃபைல வந்து நான் போடுறேன். நான் கதைக்கிறது கேக்குதா உங்களுக்கு? ஒரு செட்ல போடுங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப இந்த ஃபார்ம் பேஜ்ல இருந்து மெயின் பேஜுக்கு கனெக்ட் பண்ண போறேன். ஸோ AHREFல எந்த பேஜை கனெக்ட் பண்ணணும், செகண்ட் கிளாஸ் டாட் HTML கனெக்ட் பண்ணணும். நான் இதுல ஹோம் பேஜ் என்ற ஒரு கண்டென்ட்டையும் போடுறேன். இப்ப நீங்க இதை சேவ் பண்ணிட்டு திரும்ப நான் எனக்கு ஒரு பேஜ் மட்டும் இருந்தாலே காணும். ரைட். இப்ப பாருங்க, இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். ரைட். இந்த ஹோம் பேஜ்ல இருந்து நான் முதல் கனெக்ஷன் கொடுத்தேன். இதுக்கு தேர்ட் பேஜ் தேர்ட் கிளாஸ் டாட் HTML என்ற நேம்ல இருக்கிற ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு கனெக்ட் பண்ணேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்க போகுது. அதே மாதிரி நான் இன்னொரு வேலை செய்தேன்னா இங்க இருந்து மெயின் பேஜுக்கு போற மாதிரி கனெக்ஷனை கொடுத்துறேன். அப்ப இங்க பாருங்க ஹோம் பேஜ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணினா எனக்கு திரும்ப இங்க போகும். ஸோ இங்க இருந்தும் போக பண்ணலாம், அங்க இருந்து மூவ் பண்ணலாம். அப்ப அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணினது வந்து சில பேர் அநேகமா பிள்ளையா தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ AHREF லிங்க், அதாவது நீங்க வெப் பேஜஸ் கனெக்ட் பண்ணுவீங்க தானே, வெப் பேஜஸ்க்கு வேற பேஜஸ் கனெக்ட் பண்றதுக்கு படிப்பிச்ச அதே லிங்க் தான். அந்த லிங்க்ல நீங்க உங்களோட HTML பேஜை போடணும்.
இப்ப இந்த பேஜ் வந்து ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கிறபடியா நீங்க அந்த பேஜின் நேமை மட்டும் போடலாம். வேற ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தான் நீங்க அந்த பாத் கொடுத்து இந்த நேமையும் சேர்த்து போட வேணும். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்குது. ஸோ நான் எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜுக்கு கனெக்ட் பண்ணணுமோ அந்த கனெக்ஷனை வந்து AHREF டெக்டை யூஸ் பண்ணி செய்யறேன். டெக்குள்ள HREF அட்ரிபியூட்ல அந்த நேமை வந்து நான் இங்க கொடுத்துருக்கிறேன். மற்றது ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிக்க போற மாதிரி. இது விளங்கிச்சுதோ? விளங்கிச்சுதா? விளங்கினா ஜஸ்ட் வந்து chatல போட்டு விடுங்க. ரைட். அப்ப பிளேயா செய்தாக்கள் ஒரு திருத்தி செய்துட்டு அப்லோட் பண்ணி விடுங்க. மற்றது எங்கண்ட அந்த பேஜுக்கு வந்து நான் என்ன செய்திருந்தேன், நான் ஹோம் பேஜ்ல வந்து ஒரு கலரும் கொடுத்திருந்தேன். ரைட். ஸோ இனி நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா அடுத்த நாங்கள் பார்க்க போறோம் இந்த கலர்கள் கொடுக்கறது மற்ற மாதிரி ஸ்டைல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட். ஸோ அதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ண போறது CSS என்ற லாங்குவேஜ். சரியா? CSS வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட்னு சொல்லுவோம். ஸோ இந்த CSSல வந்து 3 விதமா வந்து நாங்க இந்த CSS கொடுக்கலாம். சரியா? ரைட். இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா இப்ப நாங்கள் சும்மா பிளாங்க சும்மா சில டெக்ஸ்ட்களை யூஸ் பண்ணி கண்டென்ட்களை நாங்க எங்க பேஜ்ல போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் வடிவா அந்த பேஜை வந்து ஸ்டைல் பண்றதுக்கு நாங்கள் CSS யூஸ் பண்ண போறோம். கலர் கொடுக்கறது, ஃபோண்ட் சைஸுகளை மாத்துறது, ஃபோண்ட் ஸ்டைலை மாத்துறது, இந்த மாதிரி நாங்க வித்தியாசமா ஸ்டைல் பண்ணலாம் எங்களோட வெப் பேஜ். ஸோ அதுக்கு தான் நாங்க CSS யூஸ் பண்ண போறோம். ஸோ CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து நாங்க 3 விதமா வந்து CSS கனெக்ட் பண்ணலாம். சரியா? அப்ப முதலாவது பார்க்க போறோம் இன்லைன் CSS, அடுத்தது வந்து இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. இந்த 3 விதமா நீங்க ஒரு வெப் பேஜுக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். இன்லைன்ல CSS கொடுக்கலாம், இன்டர்னலா யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த 3 விதமும் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது பார்ப்போம் இன்லைன் CSS என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? இன்லைன் CSS எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் நாங்க ஒரு புதுசா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்றேன். நீங்களும் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் class.html சொல்லி கொடுக்குறேன். ரைட். இப்போ இது வந்து என்ன லாங்குவேஜ்ன்றதுக்கு வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றதுக்கு நாங்க இங்க கொடுத்துருக்குறோம். மற்ற டிரெக்ட்லி சொல்லி ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் நீங்க தேவையண்டா யூஸ் பண்ணலாம். இது தேவைக்கு ஸோ டைட்டில் கொடுப்போம் CSS வந்து. ஸோ இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் இன்லைன்ல எப்படி CSS கொடுக்குறேன்னு பார்ப்போம். முதலாவது நான் இந்த பேஜுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ H1 என்ற டேக்ல ஸ்டைல் ஷீட்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். சரியா? அதுல ஒரு பேராகிராஃபும் ஆட் பண்ணி விடுறேன் அந்த ஹெட்டிங்குக்கு கீழே. இப்ப நான் என்ன செய்திருக்கிறேன், ஹெட்டிங் கொடுத்து ஒரு பேராகிராஃபும் ஆட் பண்ணி இருக்கிறேன்.
இப்ப நாங்க இந்த பேஜை ஓபன் பண்ணி பார்ப்போம். என்ன நேம்ல கிரியேட் பண்ணினா fourth class.html. ஸோ fourth கிளிக் பண்றேன். எனக்கு இதுல ஏதோ ஒரு சின்டெக்ஸ் மாறி கொடுத்துட்டேன். அப்புறம் ரைட் இங்க அடிஷனலா வந்து போட்டிருக்கேன். ரைட் இப்ப பாருங்க ஒரு ஹெட்டிங் கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு பேராகிராஃபும் கொடுத்துருக்கிறேன். இப்ப இதுக்கு நாங்க இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இந்த பேஜை வந்து இந்த பேராகிராஃபை வந்து எப்படி நாங்கள் ஸ்டைல் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ரைட் இதுக்கு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ல என்ன மாதிரி யூஸ் பண்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு டெக்லையும் இன்லைன்ன்றது இந்த டெக்குள்ளுக்கு இந்த டெக்கில நீங்க யூஸ் பண்ற டெக்கில வச்சு ஸ்டைல் பண்றது தான் சொல்றது இன்லைன் சிஎஸ்எஸ். ரைட் எப்படி இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுல வந்து நாங்க முதலாவதா யூஸ் பண்ண போறது ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட். சரியா, இந்த ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட்ல ஸ்டைல் ஈக்குவல் இதுல நீங்க என்ன விஷயத்த கொடுக்க போறீங்க. இப்ப இந்த ஹெடிங்குக்கு நீங்க கலர் கொடுக்க போறீங்களா? ரைட் ஸோ அப்ப ஸ்டைல் ஈக்குவல் இந்த கோட்ஸுக்குள்ள கலர் என்று சொல்லி கொடுப்பாங்க. கலர் கொடுக்க போறீங்கன்னா கலர் என்று கொடுத்து கோலோன் கொடுத்து என்ன கலர் கொடுக்க போறீங்களோ அந்த கலரை வந்து கொடுத்துட்டு நீங்க செமிகோலன் கொடுத்து முடிக்க வரும். சரியா, இப்ப பாருங்க H1 அந்த டெக்குக்கு நான் ஸ்டைல் கொடுத்திருக்கிறேன். என்ன இதை சொல்றது ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் என்றதை சொல்றது அட்ரிபியூட் என்று சொல்லுவாங்க. இதுல நீங்க கொடுக்குற கலர் என்றதை சொல்றது ப்ராப்பர்ட்டி. இந்த நீங்க கொடுக்குற கலருக்கு கொடுக்குற வேல்யூ வந்து அதுக்குரிய வேல்யூ, அந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய வேல்யூவை வந்து இப்படி நாங்கள் போடுவோம். ரைட் ஸோ முதலாவது வந்து நீங்க இங்க எந்த டெக்குக்கு என்ன ஸ்டைல் கொடுக்க போறீங்களோ ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி நேம் அதுக்குரிய வேல்யூ. சரியா, இங்க செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூக்கும் இடையில கோலோன் போடணும். ஸ்டைலுக்கு பக்கத்துல ஈக்குவல் பண்ணணும். சரியா, இப்ப இதை சேவ் பண்ணிட்டு போய் பாத்தீங்கன்னா உங்களோட ஹெடிங் வந்து ரெட் கலர்ல வந்திருக்கும். ரைட் இதுல வந்து நாங்க மாறி செக் பண்ணிட்டோம். ரைட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் பிளாங்க் கிளியரா H1க்கு ஸ்டைல் பண்ணிருக்கோம், கலர் ரெட் கொடுக்குறோம். அந்த ஹெடிங் இந்த கண்டென்ட் வந்து ஸ்டைல் ஷீட். ஸோ அடுத்ததா வந்து ஹெடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறேன். அடுத்த பேராகிராஃப் ஓபன் பண்ணி கண்டென்ட் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறேன். ரைட் இப்ப பாருங்க உங்களோட ஹெடிங் வந்து H1ல நாங்க ஸ்டைல் கொடுத்தது வந்து கலர் கொடுத்துருக்கிறோம் ரெட்ன்னு சொல்லி. ஸோ ரெட் கலர்ல வந்திருக்கு. இப்ப இதுக்கு வந்து நீங்க வேற என்னும் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு கலர் கொடுத்த மாதிரி நாங்கள் இப்ப இந்த டெக்ஸ்ட வந்து அலைன் பண்ணலாம், ஹெடிங்கை வந்து சென்டருக்கு கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட் அலைன் அண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ரைட் ஸோ அதை எப்படி யூஸ் பண்றேன்டா டெக்ஸ்ட் டேஷ் அலைன். ரைட் அடுத்தது கோலோன் கொடுத்து இங்கால உங்களோட வேல்யூவை வந்து கொடுக்க சென்டர் சொல்லி நான் இப்ப கொடுக்குறேன். ரைட் ரைட் இப்ப பாருங்க நான் கலர் கொடுத்துருக்கிறேன், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். ரைட் இங்க வந்து செமிகோலன் கொடுத்து முடிக்க வேணும். சரி ரைட் ஸோ ஸ்டைல் கலர் வந்து ரெட் கலர் செமிகோலன்
டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், சென்டர்ன்னு சொல்லி செமிகோலன் கொடுத்து கோட்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கிறேன். இப்போ போய் நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஹெட்டிங் வந்து சென்டர்ல ரெட் கலர்ல வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க வேற வேற விஷயங்கள் ஆட் பண்ண போறீங்கன்னு சொன்னா செமிகோலன் கொடுத்துட்டு அங்கால நீங்க கண்டினியூ பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்குரிய வேல்யூவை கொடுத்து இந்த கோட்ஸுக்குள்ள நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப பேராகிராஃபுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொன்னா பேராகிராஃபுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுப்போம். ஸோ சேம் அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஸ்டைல்ல வந்து ஸ்டைல் ஈக்குவல் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றேன், ப்ளூ கலரை கொடுப்போம். ரைட். அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க சென்டர் பண்ண போறீங்கன்னா சேம் இதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு சொல்லி கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா கலரை மட்டும் கொடுப்பேன். ரைட். அப்ப உங்களுக்கு இதுல வந்து கலர் வந்து ப்ளூ கலர்ல பேராகிராஃப் வந்து வந்திருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒவ்வொரு டெக்லையும் ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் வச்சு ஸ்டைல் பண்றோம். இதைத்தான் சொல்றது இன்லைன் சிஎஸ்எஸ். அந்த அந்த எலிமெண்ட்லயே வச்சுக்கொண்டு ஸ்டைல் பண்றதுதான் சொல்றது இன்லைன் சிஎஸ்எஸ். இது விளங்கிச்சதோ எல்லாருக்கும் எப்படி இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றது? இத மாதிரி நீங்க வேற வேற இமேஜுக்கு வித் சைஸ் கொடுக்கலாம், ஸ்டைல யூஸ் பண்ணி அதுக்கு பார்டர் பண்ணலாம், பேடிங் பண்ணலாம், வேற வேற ஷேப்ஸுக்கு கொடுக்கலாம். சரி, அந்த மாதிரி வேற ஒவ்வொரு டெக்குக்கும் வந்து நீங்க தனிய அந்த எலிமெண்ட்ல வச்சு ஸ்டைல் பண்ணலாம். இதை சொல்றது இன்லைன். இது விளங்காதாக்கள் இதுல எது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். இந்த ஸ்டைல் டெக்ஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாதா? இல்ல இதை சொல்றேன். இங்க நீங்க H1 என்ற டெக்ல தான் உங்களோட டெக் எது, உங்களோட எலிமெண்ட் எது, H1 தான் உங்களோட எலிமெண்ட். சரியா? அதுக்குள்ள நீங்க ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்றீங்க. அதுல ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்குறீங்க. நீங்க இந்த H1 என்ற டெக்குள்ள இவ்வளவு செய்துட்டு அந்த H1 நீங்க க்ளோஸ் பண்ணி விடுறீங்க. அப்ப உங்களோட மெயின் டெக் வந்து எது, H1 தான் உங்களோட மெயின் டெக். அங்க வந்து நீங்க இன்லைன்ல ஸ்டைல கொடுக்க போறீங்க. ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்றீங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்குறீங்க. நீங்க H1 டெக்க க்ளோஸ் பண்றீங்க. ஃபாத்திமா விளங்கிட்டுதோ? இது வந்து டெக்கா யூஸ் பண்ணல, நாங்கள் இங்க H1க்கு இன்லைன்ல யூஸ் பண்றோம் இந்த ஸ்டைல் அண்டத. ஃபாத்திமா ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், ரைட், ஓகே. அப்ப இன்லைன்ல எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி விளங்கிட்டு இப்ப நீங்க இதை யூஸ் செய்து பார்த்துனீங்களோ? நீங்க ட்ரை பண்றீங்களா? இது ஒரு இன்லைன்ல ஸ்டைல் கொடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒன்றுக்கு. ரைட். ஸோ எல்லாருக்கும் ஓகே இன்லைன்? ரைட். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இன்டர்னல் சிஎஸ்எஸ். சரியா? இன்டர்னல் சிஎஸ்எஸ் ரெண்டாவது. இன்டர்னலா எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறோம்ன்றதை பார்க்க போறோம். சரியா? அப்ப இன்டர்னலா சிஎஸ்எஸ் யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இன்லைன்ல யூஸ் பண்ணதெல்லாம் நான் டெலீட் பண்றேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டைலும் இல்லாம பிளாங்கா வந்து நான் ஒரு ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் ஆட் பண்ணி இருக்கிறேன். இப்ப இன்லைன் சிஎஸ்எஸ் என்ன மாதிரி யூஸ் பண்றேன்னு சொன்னா, நீங்க இந்த ஹெட் அண்ட் டெக்குக்குள்ள என்னென்ன டெக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்து நீங்கள் மெட்டா டெக் யூஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் யூஸ் பண்ணி டைட்டில் பார்ல வர கண்டென்ட்டை வந்து நீங்க போட்டீங்க.
இப்ப இதுக்குள்ள இந்த ஹெட் அண்ட் டெக்குக்குள்ள நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் பாக்குறதுக்கு இந்த ஹெட் அண்ட் டெக்குக்குள்ள நாங்கள் ஸ்டைல் அண்ட் ஒரு டெக்கை ஓபன் பண்ணுவோம். இப்பதான் நாங்கள் இந்த ஸ்டைல் அண்ட் டெக் எலிமெண்ட் இன்டர்னலா யூஸ் பண்ணிட்டு அதை டெக் மாதிரி யூஸ் பண்ண போறோம். சரியா? அப்ப இப்ப ஸ்டைல் அண்ட் டெக் ஓபன் பண்ணி அதை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். சரியா? இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். சரியா? இப்ப பாருங்க என்ன செய்திருக்கிறேன். ஹெட்டுக்குள்ளேயே ஹெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட்? இங்க ஓபன் பண்ணி இருக்கிறோம், இங்க க்ளோஸ் பண்ணி இருக்கிறோம். அதுக்குள்ள மெட்டாடெக் மெட்டாடெக் யூஸ் பண்ணிருக்கிறேன். நான் எல்லா கேரக்டர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணுமெண்டாக்காண்டி, அடுத்ததா டைட்டில் வரணுமெண்டாக்காண்டி டைட்டில் யூஸ் பண்ணிருக்கிறேன். அடுத்ததா ஸ்டைல் அண்டதை யூஸ் பண்றேன். சரி, அப்ப ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அண்ட் டெக்கை யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நாங்க என்ன மாதிரி ஸ்டைல் பண்றோம்னு சொன்னா, ஒவ்வொரு டெக்ஸுக்கும் எப்படி ஸ்டைல் பண்றோம்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நாங்க இப்படி எக்ஸ்ட்ராவா இன்னும் செய்து பார்ப்போம். இந்த பாடிக்கு ஒரு கலர் கொடுப்போம். அதாவது இந்த பைட்டா இருக்கிற இடத்துக்கு ஒரு கலர் அப்படி கொடுக்குறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன இங்க பாடி என்றதை ஓபன் பண்றதுக்கு என்ன டெக் யூஸ் பண்ணினீங்க? பாடி டெக் யூஸ் பண்ணினீங்க. ஸோ அந்த பாடி டெக்குக்கு நான் இப்ப ஸ்டைல் கொடுக்குறேன்டா. என்ன மாதிரி கொடுக்கணும்டா, பாடி என்ற டெக்கை கொடுத்துட்டு இங்க வந்து கேர்லி பிராக்கெட் வந்து ஓபன் பண்ண வேணும். கேர்லி பிராக்கெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. சரியா? கேர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேணும். இந்த கேர்லி பிராக்கெட்ஸுக்குள்ளதான் நாங்க இனி இப்ப பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போறீங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்க போறீங்களா, என்ன ஸ்டைல் கொடுக்க போறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இங்க போட வேணும். சரி, இப்ப நான் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ரைட்? பேக்ரவுண்ட் கலர் அங்க கொடுத்த மாதிரி கோலோன் கொடுக்க வேணும். லைட் ப்ளூன்னு சொல்லி நான் கலரை கொடுக்குறேன். ரைட்? நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை கொடுங்க. ரைட்? அடுத்தது செமிகோலன் கொடுத்து முடிக்க வேணும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம். ஸ்டைல் அண்ட் டெக்கை வந்து ஹெட்டுக்குள்ள ஓபன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ண போறீங்களோ அந்த எலிமெண்ட்டை வந்து இங்க போடணும். பாடி என்ற போடணும். இதை டெக்கா போடுறது இல்லை, ஜஸ்ட் பாடி என்று சொல்லி கொடுப்பேன். பாடி கேர்லி பிரேசஸுக்குள்ள கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளுக்கு ப்ராப்பர்ட்டி நேம் வேல்யூ நான் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன், பேக்ரவுண்ட் கலர்ன்றது என்ன கலர்ல கொடுக்க போறேன், லைட் ப்ளூ வந்து கொடுக்க போறேன். ரைட்? இப்ப நீங்க இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து லைட் ப்ளூ கலருக்கு மாறி இருக்கு. சரியா? இப்ப அத மாதிரி இப்ப நீங்க இன்னும் ஒன்றுக்கு கொடுக்க போறீங்க. இப்ப உங்களோட ஹெடிங்குக்கு நீங்க ஒரு ஸ்டைல் கொடுக்க போறீங்க. இப்ப ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு நீங்க கலர் கொடுக்க ஒரு ஸ்டைல் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா திரும்ப எந்த எலிமெண்ட் H1. ஸோ H1 கேர்லி பிரேசஸ் திரும்ப ஓபன் பண்ணணும். ரைட்? ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க, கலர் கொடுக்க போறேன். ரைட்? ஸோ இங்க பாடிக்கு வந்து நாங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து யூஸ் பண்றோம். H1க்கு ஜஸ்ட் நீங்க கலர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்? கலர் என்ன கலர் கொடுக்கலாம், மெரூன் வந்து கொடுப்போம். ரைட்? இப்ப அடுத்ததா இதுக்கு நீங்க இப்ப இந்த ஹெடிங் வந்து உங்களுக்கு எங்க வருது, இப்ப பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துட்டு நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். சேவ் பண்ணல. ரைட்? இதுலயே பாருங்க உங்களுக்கு ஹெடிங் வந்து இந்த லெஃப்ட் சைட்லயே வந்து ஒன்று இருக்குது. நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் உள்ளுக்கு வந்து எடுக்க போறேன் இந்த ஹெடிங்க. ஸோ இதுல பாருங்க நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். மெரூன் கலர்ல எனக்கு ஹெடிங் வந்துட்டு இந்த ஹெடிங்கை வந்து கொஞ்சம் சென்டர் பண்ண போறேன். ஸோ நீங்க அலைன்மெண்ட் சென்டர் கொடுக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் சைஸ் பர்டிகுலர் வித் ஹைட்
டெக்ஸ்ட்டுக்கு எல்லா பேடிங் செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னா மார்ஜின் லெஃப்ட் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க சென்டர்ல போடுறேன்னு சொன்னா அலைன்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க சென்டர்ன்னு சொல்லி கொடுக்கலாம். ரைட். நான் இப்ப மார்ஜின் லெஃப்ட் என்ன மீனிங்னு சொன்னா உங்கள்ட இப்ப இந்த சைட்லயே வந்தோன்றிருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா இதுல இருந்து 20 பிக்சல் தள்ளி உங்களுக்கு வரும். லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் தள்ளி மார்ஜின் போட்டிருப்பேன். அதே மாதிரி நீங்க இதை கூட்டி பார்க்கலாம். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டைல்களை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ரைட். அதே மாதிரி நீங்க இப்ப பேராகிராஃபுக்கு கொடுக்க போறீங்கன்னு சொன்னா பேராகிராஃபுக்கு கலர் கொடுக்க போறீங்க, இல்ல பேராகிராஃபோட ஃபொண்ட் சைஸை மாத்த போறீங்கன்னு சொன்னா அதே மாதிரி பிடெக் ஓபன் பண்ணி இப்ப பேராகிராஃபுக்கு கலர் கொடுப்போம், ப்ளூன்னு சொல்லி கொடுப்போம். ரைட். இதுக்கு ஃபொண்ட் சைஸ் கொடுப்போம். இந்த பேராகிராஃபோட சைஸை கொஞ்சம் மாத்துவோம். ஸோ ஃபொண்ட் சைஸ் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. மேபி 20 பிக்சல். செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து கோலோன் கொடுத்து வேல்யூ கொடுக்கணும், செமிகோலன் கொடுத்து முடிக்க வேணும். சரியா? ரைட். இப்போ பேராகிராஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூவில் இந்த ஃபொண்ட் சைஸ்ல வந்துருக்கு. இப்போ நீங்க ஃபொண்ட் சைஸை கூட்டினீங்கன்னா இன்னும் கூடும். சரியா? இப்போ என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னா இன்டர்னலா இப்ப நாங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இருக்கிறோம். சரியா? இப்போ ஃபொண்ட் சைஸ் வந்து 50 பிக்சல் கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இன்டர்னலா அப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம்னு சொன்னா திரும்ப சொல்றேன் பாருங்க. ஹெட் அண்ட் டேக்குக்குள்ள ஸ்டைல் அண்ட் டேக்கை யூஸ் பண்றேன். சரியா? ஹெட் டேக்குக்குள்ள ஸ்டைல் அண்ட் டேக்கை யூஸ் பண்ணி இதுக்குள்ளுக்கு வந்து நீங்க எந்தெந்த டெக்ஸுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டைல் கொடுக்க போறீங்களோ அந்த டெக்கை ஓபன் பண்ணி கேர்லி பிரேசஸுக்குள்ள உங்களோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்க வேணும். சரி, அதே மாதிரி அடுத்த டெக் ஓபன் பண்ணி அதுக்குரிய ஸ்டைல், அதுக்கு அடுத்த டெக் ஓபன் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்க ஸ்டைல் பண்ணலாம். இது விளங்கிட்டதோ? எப்படி இன்டர்னலா சிஎஸ்எஸ் யூஸ் பண்றது, இன்லைன்ல யூஸ் பண்றேன்டா இந்த டெக்குள்ளுக்கு யூஸ் பண்றதா இன்லைன்ல யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டெக்குள்ளுக்கு ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி செய்யறது சொல்றது இன்லைன்னு சொல்லி. இன்டர்னல்ண்டா ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அண்ட் டெக்கை யூஸ் பண்ணி செய்யறது தான் நாங்க சொல்லுவோம் இன்டர்னல் சொல்லுவோம். இது விளங்கிட்டு
ஹலோ, கேக்குதா நான் கதைக்கிறது? உங்களோட ஸ்கிரீன் இப்ப கனெக்ஷன் கட் ஆகி வந்ததா உங்களுக்கு தெரியும்? ரைட், ஓகே. இடையில லேப் ஸ்டக் ஆயிட்டு. ரைட். ரைட். இப்ப உங்களுக்கு இன்டர்நெட் சிஎஸ்எஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்னன்னு பார்த்து நாங்க ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அண்ட் டெக்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் நாங்க ஸ்டைல் பண்றோம். இந்த இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்டர்னலா சிஎஸ்எஸ் கொடுக்கறது எப்படி என்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரைட். நீங்க ஒரு உங்கள்கிட்ட யூஸ் பண்ணி பார்த்தனீங்களா? இன்டர்னலா சிஎஸ்எஸ் கொடுத்து பார்த்தனீங்களா உங்களோட ஃபைலுக்கு? இந்த சின்டெக்ஸ் எல்லாம் கவனமா இருக்கணும். ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, பாடி டெக் யூஸ் ஸ்டைல் பண்ணிக்க கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது, அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி கொடுத்து வேல்யூ கொடுக்க கொலோனால செப்பரேட் பண்றது, வேல்யூ கொடுத்தா அப்புறம் செமிகொலோன் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டீங்கன்னு சொன்னா ஒர்க் ஆகாது. அதுகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப எல்லாருக்கும் இன்லைன் சிஎஸ்எஸ் விளங்கிட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ் விளங்கிட்டு, ரைட்? அடுத்ததான் நாங்க பார்ப்போம். இப்போ இதை நான் வந்து ரிமூவ் பண்றேன். ரைட். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஹெடிங்கும் பேராகிராஃபும் இருக்கு, எந்த ஒரு ஸ்டைலும் இல்லாம, ரைட்? இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் சாரி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம், ரைட்? உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ அடுத்ததா இதை வந்து நான் எக்ஸ்டர்னல்னு சொல்லி மாற்றுறேன், ரைட்? ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? ஸோ அது என்ன மாதிரி செய்வோம்னு சொன்னா, நாங்கள் இந்த சிஎஸ்எஸ் HTML ஃபைல் கிரியேட் பண்ணின மாதிரி சிஎஸ்எஸ்க்கு வந்து சொல்லி ஒரு தனியா பிரிம்பான ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்ப திரும்ப நீங்க நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல்ல இப்போ இந்த ஃபைலுக்கு வந்து நேம் பண்ணணும். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்து முதல் நேம் பண்ணுவோம். நீங்க சேம் கிரியேட் பண்ணின உங்களோட HTML இருக்கிற ஃபைலுக்குள்ளேயே ஃபோல்டருக்குள்ளேயே இந்த ஸ்டைலையும் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இதுல நேம் பண்றேன் style.css என்று சொல்லி. நீங்க வந்து என்ன நேமும் இங்க கொடுக்கலாம். HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்க கொடுத்த மாதிரி என்ன நேம்லயும் நீங்க இந்த ஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஆனா .css என்ற ஃபார்மேட்ல கிரியேட் பண்ண வேணும். நாங்க அங்க HTML கிரியேட் பண்ணிக்க name.html என்று கிரியேட் பண்ணினாங்க. இங்க வந்து .css என்ற எக்ஸ்டென்ஷனோட கிரியேட் பண்ண வேணும். ஸோ style.css சொல்லி நான் கிரியேட் பண்ணி இருக்கிறேன். சரியா? இந்த நேம் வந்து ஸ்டைல் ஃபைல் இந்த நேம் CSS அந்த எக்ஸ்டென்ஷனோட கிரியேட் பண்ணி இருக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க style.css என்ற நேம் வந்துருக்கு. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நீங்க அங்க நீங்க என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணீங்களோ அதே ஸ்டைல்ஸை இங்க நாங்கள் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன செய்யணும்டா, இந்த ஃபைல்ஸ்ல நீங்க இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணினீங்க தானே? எது இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல பாடி ஹெடிங்குக்கு எல்லாம் கொடுத்தீங்க தானே? அதே விஷயம்தான் நாங்க என்ன செய்யணும்டா இந்த ஸ்டைல் ஷீட்ல கிரியேட் பண்ணுவோம். சரியா? இப்ப வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் வேண்டாம்,
external CSS யூஸ் பண்றோம். இப்ப நீங்க இன்டர்னலா யூஸ் பண்ணினதை எப்படி எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த ஸ்டைல் ஷீட்ல எப்படி இருக்குமென்னு சொன்னா, நீங்க ஸ்டைல் அண்ட் டெக்குக்குள்ள இன்டர்னலா யூஸ் பண்ணீங்க எப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்தனீங்களோ அதே மாதிரி இங்க வந்து பாடி டெக்குக்கு கேர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ வந்து கொடுக்குறோம். அத மாதிரி H1 டெக்குக்கு மெரூன் வந்து கொடுக்குறேன், மார்ஜின் கொடுக்குறேன், பேராகிராஃபுக்கு ப்ளூ வந்து கொடுக்குறேன், நாங்கள் சும்மா கிரீன் வந்து மாற்றுவோம். ரைட்? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கணும். என்ன மாதிரி கேர்லி பிராக்கெட்டுக்கு கொடுக்கணும். இதுக்குள்ள எந்த ஒரு HTML டெக்ஸ்டும் வராது. இந்த எக்ஸ்டர்னலா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்க எந்த ஒரு HTML டெக்கையும் வந்து நீங்க இந்த சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ண கூடாது. ஜஸ்ட் உங்களோட டெக்கும் கேர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி அந்த அதுக்குள்ளுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் வரும். சரி, அதாவது நீங்க இன்டர்னலா யூஸ் பண்ணின ஸ்டைல் அண்ட் டெக்குக்குள்ள எப்படி நீங்கள் ஒவ்வொரு டெக்குக்கும் ஸ்டைல் பண்ணினீங்களோ அதே விஷயத்தை இங்க அந்த ஸ்டைல் அண்ட் டெக் இல்லாம ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, நீங்க இதுல போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சரியா? உங்களோட HTML ஃபைல்ல நீங்க H1 P1 கொடுத்திருக்கிறீங்க, அதுக்குரிய அவுட்புட் வருது. ஆனா இந்த style.cssல இப்படி நீங்க ஸ்டைல் பண்ணி இருக்கிறீங்க ஒவ்வொரு டெக்குக்கு. ஆனா இந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இது ஒரு ஃபைலா இருக்குது, இது ஒரு ஃபைலா ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ரெண்டு ஃபைலுக்கும் கனெக்ஷனை உருவாக்க வேணும். அப்ப அதுக்கு வந்து நாங்க என்ன செய்ய முடியும், இப்ப இந்த ஸ்டைல் ஷீட்டை எங்கண்ட HTML ஃபைலோட கனெக்ட் பண்ண வேணும். சரியா? ஸோ அதுக்கு வந்து நாங்க என்ன டெக் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, லிங்க் என்ற ஒரு டெக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட்? ஸோ அதை வந்து எங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஹெட் என்ற டெக்குக்குள்ள யூஸ் பண்ண வேணும். சரியா? ஹெட் டெக்குக்குள்ளதான் யூஸ் பண்ண வேணும் இந்த லிங்க் அண்ட் டெக். ஸோ லிங்க், அந்த லிங்க் அண்ட் டெக்குக்குள்ள நாங்க இந்த 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 நாங்க கனெக்ட் பண்ண போற இந்த ஸ்டைல் ஷீட்டுக்கும் எங்கட ஷீட்டுக்கு என்ன கனெக்ஷன், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்க ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம், REL என்ற அட்ரிபியூட். சரி, அந்த REL என்ற அட்ரிபியூட்ல நாங்க சொல்லுறோம் இந்த ஷீட் என்ன ஷீட்னு சொல்லி சொல்லுவோம், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி சொல்ல போறோம். அப்ப இது வந்து ஸ்டைல் ஷீட். சரி, அப்ப இந்த ஸ்டைல் ஷீட்ன்றதை வந்து நாங்க இங்க ரிலேஷன்ஷிப்ல கொடுப்போம். சரியா? அப்ப இது கட்டாயம் நீங்க கொடுக்க வேணும். லிங்க் டெக்குக்குள்ள REL என்ற அட்ரிபியூட்ல ஸ்டைல் ஷீட்னு சொல்லி கொடுக்க வேணும். அடுத்ததா டைப் கொடுக்க வேணும். உங்களோட ஃபைல் வந்து என்ன டைப்ல இருக்குது. நார்மலா வந்து நாங்கள் டெக்ஸ்ட் ஆர் CSS சொல்லி கொடுக்கோம். CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கல, கனெக்ட் பண்ணிக்க. ரைட்? அதுக்கு அடுத்ததா தான் நாங்க அங்க ஒவ்வொரு முதலே நீங்க சில ஃபைல்ஸ் முதல் நாங்க பார்த்து நாங்கள் 2 ஃபைல்ஸ் எப்படி லிங்க் பண்றோன்னு சொல்லி HREF என்ற டெக்ல உங்களோட ஃபைல் நேம போட்ட மாதிரி இங்கேயும் சேம் HREF என்ற டெக்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா உங்களோட ஃபைல் நேம வந்து கொடுக்கணும். உங்களோட ஃபைல் நேம் என்ன, style.css. ஸோ style.css. சரியா? இந்த டெக்கை வந்து க்ளோஸ் பண்ணி விடும். சரியா? சேம் இந்த டெக்குக்கும் க்ளோசிங் டெக் இல்லை. ஸோ லிங்க் REL ஸ்டைல் ஷீட் டைப் வந்து டெக்ஸ்ட் ஆர் CSS என்று கொடுத்துருக்கேன். HREFல வந்து எங்கண்ட இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ style.css சொல்லி இப்போ நாங்கள் என்ன செய்யட்டோம்னு சொன்னா, இந்த HTML ஃபைலுக்கும் இந்த CSS ஃபைலுக்கும் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப இப்ப வந்து இந்த HTMLக்கும் இந்த ஒரு ஸ்டைல் ஷீட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அப்ப இப்ப கனெக்டடா இருக்குது. இப்ப இதை நீங்க சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அங்க
ஸ்டைல் ஷீட்ல என்னென்ன கலர்கள் என்னென்ன விஷயம் நீங்க அப்ளை பண்ணினீங்களோ அது வந்து உங்களோட HTML பேஜுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரியா? அப்ப இங்க பாருங்க, ஹெடிங் கொடுத்துருக்கீங்க, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கீங்க, பேராகிராஃப் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு சைஸ் கொடுத்துருக்கீங்க, கலர் கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு விஷயமும் வந்து நீங்க இந்த ஸ்டைல் ஷீட்ல தனியா கிரியேட் பண்ணி இருக்கிறீங்க. சரியா? அப்ப அதுக்கு CSS கிரியேட் பண்ண வேணும், அதை வந்து லிங்க் பண்ண வேணும். இது வந்து எக்ஸ்டர்னலா CSS யூஸ் பண்றக்குரிய முறை. அப்ப ஹெட்டுக்குள்ள லிங்க் அண்ட் டேக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணுவீங்க. விளங்கிட்டுதோ? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க யாராச்சும். ரைட், ஒருக்கா நீங்க இதை யூஸ் பண்ணி காட்டுங்க. நீங்க யூஸ் பண்ணுங்க ஒருக்கா எக்ஸ்டர்னலா ஒரு CSS யூஸ் பண்ணி உங்களோட எலிமெண்ட்ஸுக்கு ஸ்டைல் கொடுங்க. ஸோ முக்கியமான விஷயம் லிங்க் பண்ண வேணும். எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணிக்க உங்களோட CSS ஃபைல வந்து HTML ஃபைல லிங்க் பண்ண வேணும். ஸ்டைல் CSSல லிங்க் பண்றது இல்ல, HTML ஃபைல கொண்டு வந்து உங்களோட style.css ஃபைல லிங்க் பண்ண வேணும். ஸோ அது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த style.cssல உள்ள ஸ்டைல் எல்லாம் உங்களோட பேஜுக்கு வந்து அப்ளை ஆகும். இதை பார்த்துட்டீங்களோ? லிங்க் பண்ணணும், மற்றது ஸ்டைல் ஷீட்ல கிரியேட் பண்ண வேணும். ரைட், இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் இன்டர்னலா இன்லைன்ல எப்படி CSS கொடுக்கறது, இன்டர்னலா அப்படி கொடுக்கறது, எக்ஸ்டர்னலா அப்படி கொடுக்குறான்னு சொல்லி போடு. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட்டும் வேற இல்லையோ இதுல? இப்ப 3 விதமா கொடுக்கலாம். அப்ப சில வேளையில இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்னு யோசிக்கலையே. இப்ப style.cssல வந்து நீங்க பேராகிராஃபுக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்கீங்க, ஃபont சைஸ் 50 பிக்சல் கொடுத்துருக்கீங்க. இப்ப திரும்ப போய் நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா இந்த இதுல பேராகிராஃபுக்கு ஸ்டைல் கொடுக்குறீங்க, இன்லைன்ல என்னண்டு கலர்ன்னு சொல்லி கொடுக்குறீங்க. கலர் வந்து ரெட்ன்னு சொல்லி கொடுப்போம். சரியா? இப்ப என்ன மாதிரி கொடுத்துருக்குறீங்க, இன்லைன்லயும் ஒரு ஸ்டைல் வந்து கொடுத்துருக்குறீங்க. இப்ப என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்க? இப்ப என்ன நடக்கும்? பேராகிராஃப் கொடுத்திருக்கிறோம், கலர்ன்னு சொல்லி இன்லைன்ல கலர் பேராகிராஃபுக்கு ரெட் கொடுத்திருக்கிறேன். சேம் டைம் நான் இந்த style.cssலயும் பேராகிராஃபுக்கு கிரீன் அண்டு கொடுத்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு எது அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க? ரெட் கலர் வருமா, கிரீன் கலர் வருமா, இல்ல என்ன நடக்கும்? இதுக்கு சொல்லுங்க பாப்போம், என்ன நடக்கும்? என்ன யாற்ற சத்தத்தை காணல? green as it is first. சரி பாப்போம், green கலர் வருமானு திவ்யன்னு சொல்லுது. என்னண்டு வருது? ரெட் கலர் தான் வருது. ஏன்? ஏன் அப்படி வருது? இப்ப இதுல நான் திரும்ப என்ன செய்வேன், திரும்ப நீங்க இதுல மேபி இப்ப இன்டர்னலா யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன்.
ஸ்டைல் இன்டர்னலாயும் யூஸ் பண்றீங்களா அதையும் செய்யலாம். சரியா, இன்டர்னலா பேராகிராஃபுக்கு கிரீனுக்கு பதிலா இங்க ரெட் கொடுத்தனாங்க, அங்க கிரீன் கொடுத்தனாங்க. ஸோ இங்க வந்து ப்ளூ வந்து கொடுக்குறோம். சரியா, இப்ப பாருங்க நான் பேராகிராஃபுக்கு வந்து இன்லைனாயும் கலர் கொடுத்துருக்கேன், இன்டர்னலாயும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்டர்னலாயும் கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்கு எது அப்ளை ஆகும் நினைக்கிறீங்க? என்ன கலர் வரும் பேராகிராஃபுக்கு? சேம் ரெட் கலர் தான் வரும். ஏன்னு சொன்னா எப்பவுமே இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்க உங்களோட ப்ரியோரிட்டைஸ் எப்படி இருக்குமென்னு சொன்னா எது வந்து உங்களுக்கு கடைசியா அப்ளை ஆகி இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு இம்பேக்ட கொடுக்கும். இப்ப இன்லைன்ல நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்லைன் தான் உங்களுக்கு வரும். இப்ப சப்போஸ் இன்டர்னல்லையும் எக்ஸ்டர்னல்லையும் கொடுக்கல நீங்க எந்த ஓர்டர்ல அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, இப்ப நான் இதை கிளியர் பண்றேன். இன்லைன் இப்ப இன்லைன் கிளியர் தானே, எப்பயுமே இன்லைன் தான் ஃபர்ஸ்டா வரும். இப்ப அடுத்ததா இன்டர்னலாயும் எக்ஸ்டர்னலாயும் கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க ஸ்டைல்ன்றதை இங்க கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். மற்றது எக்ஸ்டர்னலாயும் இன்டர்னலாயும் எக்ஸ்டர்னலாயும் கனெக்ட் பண்ணி என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு நீங்க எந்த ஓர்டர்ல நீங்க கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் வரும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன செய்திருக்கிறேன், லிங்க வந்து முன்னுக்கு கொடுத்துட்டேன். அதாவது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் முதலாவதா கொடுத்துருக்குறேன், அடுத்ததா வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்குறேன். அப்ப நீங்க எந்த ஓர்டர்ல போடுறீங்களோ எதை லாஸ்டா கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்ப இந்த ஓர்டரை மாத்தி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதை மாத்தி கொடுக்குறேன், இதை முன்னுக்கு கொடுத்து லிங்க கீழே கொடுக்குறேன். சரியா, டைட்டிலு கீழே ஸ்டைல் அண்ட் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள பேராகிராஃபிக் ஸ்டைல் கொடுக்குறேன். இந்த சிஎஸ்எஸ் ஃபைல அடுத்தது ரெண்டுமே ஹெட்டுக்குள்ளதான் கனெக்ட் பண்ண போறோம், ஓர்டரை மாத்தி கொடுக்குறேன். சரியா, அப்ப உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களோட எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் ஒர்க் ஆகுது, அதுதான் கடைசியா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப கடைசியா எது கனெக்ட் ஆயிருக்குதோ அதுதான் உங்களுக்கு அப்ளை ஆகும். விளங்குதோ இது? இப்ப நீங்க எந்த ஓர்டர்ல கனெக்ட் ஆகிருக்கிறீங்களோ அதுதான் அப்ளை ஆகும். ஆனா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்லைன்ல நான் சிஎஸ்எஸ் கொடுத்திருந்தேன்னு சொன்னா இன்லைன் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இது விளங்கிட்டுதோ? விளங்காதாக்கள் கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, எல்லாம் செட்ல போடுங்க. ஸோ நீங்க எந்த ஓர்டர்ல நீங்க போட்டிருக்கிறீங்களோ கடைசியா கொடுக்குற ஓர்டர்ல நீங்க என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணினீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா, ரைட். இப்ப இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எல்லா விஷயத்தாலையும் நாங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்னென்னத்துக்கு எப்ப யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செய்யறீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து 4-5 பேஜஸ் இருக்கு. நான் அப்போது உங்களுக்கு கடைசி லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தந்த எக்ஸசைஸ்ல 2 பேஜ் இருந்தது, என்ன ஃபார்ம் பேஜும் இருந்தது, மெயின் பேஜும் இருந்தது. அதே மாதிரி நீங்க ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல கண்டக்ட் பேஜ் இருக்கும், அபவுட் அஸ் இருக்கும், ப்ராடக்ட் பேஜ் இருக்கும், அப்படி நிறைய பேஜஸ் வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. அப்ப அப்படி செய்யக்குள்ள நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னா, இப்ப சில விஷயம் வந்து எல்லா பேஜஸுக்கும் காமனா இருக்கும். இப்ப கலர் வந்து பாடியின் கலர் இல்ல
ஃபொண்ட் கலர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணி இருப்பினேன். இப்ப பாக்குறதுக்கு எல்லா பேஜஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதோட கண்டென்ட் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா அதோட ஸ்டைல் வந்து சேம் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நேவிகேஷன் பார் போட்டிருக்கணும், ஃபூட்டர் போட்டிருக்கணும்னு சொன்னா, இல்ல சப்போஸ் ஒரு கிரீனும் பிளாக்கும் யூஸ் பண்ணினோம், ரெட்டும் பிளாக்கும் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் தான் அதுல போட்டிருக்கிற சில ஸ்டைல்ஸ்கள் எல்லாம் மற்ற பேஜஸுக்கும் அப்ளை ஆயிருக்கும். சேம் பேஜஸ் தான் சேம் ஸ்டைல் தான் இருக்கும். ஆனா அதுல உள்ள கண்டென்ட் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அப்ப ஒவ்வொரு பேஜஸும் டிசைன் பண்ணிக்கல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு பேஜுக்கும் திரும்ப திரும்ப ஸ்டைல் எழுதி கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுல ஃபோர்த் class.html நான் ஸ்டைல் பண்ண மாதிரி இப்ப conduct.html இருந்துச்சுன்னா அதுக்கும் திரும்ப ஸ்டைல் பண்ணுவோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு ஃபைல்லையும் திரும்ப திரும்ப ஸ்டைல் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்ப இது வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் லோடா இருக்கும். ஒரே விஷயத்தையே நாங்கள் திரும்ப திரும்ப செய்ய போறோம். அப்ப அதுக்காண்டித்தான் நாங்கள் என்ன செய்வோம்டா, பெரிய ப்ரொஜெக்டுகள் யூஸ் பண்ணிக்கல என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த style.css யூஸ் பண்ணினோம்னு சொன்னா, கொமனா எப்பயுமே பாத்தீங்கன்னா பாடிக்கு மேபி லைட் ப்ளூ போட்டிருந்துச்சுன்னு சொன்னா, இல்ல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டிருந்துச்சுன்னா எல்லா பேஜஸுக்கும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் கொமனா. ஸோ அப்ப பாடிக்கு நாங்கள் கலர் கொடுப்போம், இல்ல பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுப்போம். அப்ப இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கல style.css யூஸ் பண்ணிக்கல என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த பேஜுக்கு ஜஸ்ட் ஒவ்வொரு பேஜ்லயும் நீங்க அந்த style.css கனெக்ட் பண்ணி விட்டா மட்டுமே போதும். ஜஸ்ட் நீங்க ஒரு ஒன் லைன் தான் எக்ஸ்ட்ராவா எழுத வேண்டி வரும் உங்களோட பேஜுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுக்கு. அப்ப இப்ப இன்னொரு பேஜுக்கு இப்ப அப்ளை பண்ணுவோம். இந்த நான் இப்ப இந்த இத சரியா இந்த ரெண்டாவது பேஜுக்கு அப்ளை பண்றேன். இது second.html இருக்கு தானே, இந்த பேஜுக்கு நான் இப்ப போட்டு காட்டுறேன். சரியா, அந்த பேஜ்ல முதல்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஹெடிங்கும் பேராகிராஃபும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இதுல ஹெடிங் பேராகிராஃப் இல்ல, நாங்கள் ஒரு ஹெடிங்கையும் பேராகிராஃபையும் போடுவோம் முதல். ஒரு பேராகிராஃபும் போடுறோம். ரைட், இப்ப இதை சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பேஜ்ல ஒரு ஹெடிங்கும் பேராகிராஃப் போடுங்க. நீங்க எந்த ஒரு விஷயமே இதுல எந்த ஒரு ஸ்டைலும் கொடுக்கல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ஸ்டைல் ஷீட்டை இங்க கனெக்ட் பண்ணி விட போறேன். சரியா, அப்ப ஹெட்டுக்குள்ள இந்த ஸ்டைல் ஷீட்டை கனெக்ட் பண்றேன். சரியா, இப்ப ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கிறபடியா நான் டைரக்டா இந்த நேமை மட்டும் போடலாம். இப்ப போய் பாருங்க என்ன நடந்திருக்கு, அந்த ஸ்டைல் வந்து இந்த பேஜுக்கும் அப்ளை ஆகியிருக்கு. அப்ப நீங்க இந்த எக்ஸ்டர்னலா கிரியேட் பண்ணிக்க உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. கோடிங் வந்து நிறைய லைன்ல எழுத தேவையில்லை, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கம்மனா ஒரு விஷயத்த எழுதுறோம், அதை வந்து இங்க அப்ளை பண்றோம். இது போல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி விளங்கிட்டேன். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல என்ன விஷயம் செய்யலாம்னு சொன்னா, இப்ப சப்போஸ் நீங்க உங்களோட ஹெடிங் எல்லாத்துக்குமே இப்ப எக்ஸ்டர்னலா வந்து நீங்க ஹெடிங்குக்கு கலர் கொடுக்குறீங்க, மெரூன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க இன்னொரு பேஜ்ல நீங்க அந்த ஹெடிங் இந்த கலர் வேற மாதிரி தான் எனக்கு வேற வேணும்னு சொன்னா, நார்மலா நாங்க எக்ஸ்டர்னல் சிஎஸ்ல கொடுத்த கலர் தான் எங்கேயுமே அப்ளை ஆக போகுது. ஆனா பர்டிகுலரா ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஒரு யூனிக்கா ஒரு கலர் கொடுக்கணும் யோசிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இந்த இதுலயே ஸ்டைல் கொடுக்கலாம். இன்டர்னலா வந்து ஸ்டைல் கொடுக்கலாம். கலரை வந்து நான் அங்க என்ன கலர் கொடுத்த, நாங்கள் ஹெடிங்குக்கு மெரூன் கொடுத்த நான்.
ஸோ நான் இப்ப இத கிரீன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்ப எந்த எலிமெண்ட்டை வந்து நான் இப்ப இதை மட்டும் மாத்தணும், பர்டிகுலரா ஒரு விஷயத்த மட்டும் மாத்தணும். ஆனா மற்ற பேஜஸுக்கு எல்லாத்துக்குமே ஹெடிங் எல்லாம் மெரூன்ல தான் பெறணும். ரெண்டா நான் என்ன செய்யலாம்டா, எது மட்டும் உங்களுக்கு மாத்தணுமோ அந்த இடத்துல நீங்க இன்லைனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அந்த ஹெடிங் வந்து எனக்கு கிரீன்ல வந்துருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப 3 பேஜஸும் எப்படி சேம் டைம் வெப்சைட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். விலங்கியல நீங்க கேக்குறது எப்படி லிங்க் பண்ணி அனுப்புறேன்னு கேக்குறீங்களா? இல்ல இப்ப 3 பேஜஸும் எப்படி சேம் டைம் வெப்சைட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒன் பேஜ் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு, அது சரி. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இப்ப இன்னொரு பேஜும் உங்களுக்கு கனெக்டடா, இப்ப இந்த பேஜோட கண்டெக்ட் பேஜ் இருக்குது, மேபி அபவுட் அஸ் பேஜ் இருக்குன்னு சொன்னா தனித்தனியா தான் HTML ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி இருப்பீங்க ஒவ்வொரு பேஜஸுக்கும். இப்ப ஸ்டைல் ஷீட் வந்து கொமனா வச்சிருந்து நீங்க செய்யலாம். இண்டிவிஜுவலா அந்தந்த பேஜ்ல நீங்க சில விஷயங்கள் மாற்ற வேண்டி இருக்குன்னு சொன்னா இன்லைன் CSS யூஸ் பண்ணலாம். ஆனா ஒவ்வொன்றையும் நீங்க எதுவும் அந்த மெயின் பேஜோ, சப்போஸ் இதுதான் இந்த மெயின் பேஜ் என்று வைங்களேன், இந்த மெயின் பேஜ்ல நீங்க லிங்க் பண்ணி விடலாம். அப்ப இங்க வந்து ஹோம் பேஜ், கண்டெக்ட் பேஜ் அதுகளை வந்து நீங்க AHREF டெக்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு HTML பேஜஸையும் லிங்க் பண்ணி விட்டா என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பேஜ்ல இருந்து இப்ப நார்மலாவே ஒரு பேஜ் எடுத்தா ஹோம் பேஜ் இருக்கும், கண்டெக்ட் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும் தானே. அப்ப அந்த அபவுட்டை கிளிக் பண்ணிக்க அது என்ன செய்யும்னு சொன்னா அபவுட் பேஜுக்கு போகும். அப்ப அந்த அபவுட் அந்த இடத்துல நீங்க என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னா about.html கனெக்ட் பண்ணி இருப்பீங்க. உங்களோட பேஜ் நேம் எதுவோ அதை கனெக்ட் பண்ணி இருப்பீங்க. இப்ப இங்க நாங்க செய்த மாதிரி இப்ப இதுல நான் fill this please fill this form ன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, அத மாதிரி நீங்க இப்ப இதுல AHREF தேர்ட் கிளாஸ்ன்ற மாதிரி நான் இதுல ஃபோர்த் கிளாஸ கனெக்ட் பண்ணி விடலாம். அதே மாதிரி 2 பேஜஸை கனெக்ட் பண்றேன்றாலும் 2 பேஜஸ் ஒரு ஏரியா கனெக்ட் பண்ணி விடலாம். இப்ப இதுல வந்து என்ன ஒரு பேஜஸையும் கனெக்ட் பண்ணி விடலாம். இப்ப நான் இதுல ஃபோர்த் கிளாஸை கனெக்ட் பண்றேன், ஃபோர்த் class.html. ஸோ இதையும் மாற்றி விடுறேன், என்னண்டு CSS சொல்லி மாற்றி விடுறேன் ஜஸ்ட் சும்மா. சரியா? இப்ப போய் நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபார்ம் இருக்கும். அடுத்தத CSS கிளிக் பண்ணா CSS பேஜுக்கு போகும். அப்ப எல்லாத்தையுமே நீங்க லிங்க் பண்ணணும். அப்லோட் பண்ணிக்க எல்லா ஃபைல்ஸ் எல்லா இமேஜ் உங்களோட பேஜுக்கு யூஸ் பண்ண சகல விஷயத்தையும் சேர்த்து தான் நீங்க போஸ்ட் பண்ண வேண்டியது. சரியா? ரைட். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்ததா இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். ரைட். இப்ப நான் இன்டர்னல் CSSல வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆனா நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஐடி செலக்டர்ஸ் இருக்கு. CSSல 2 விஷயம் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. ஐடி செலக்டர்ஸ் சொல்லுவோம், ஐடி கிளாஸ் சொல்லி. ஐடியும் கிளாஸ் சொல்லி 2 செலக்டர்ஸ் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா ஐடி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா யூனிக்கா ஒரு விஷயத்த நீங்க இந்த எலிமெண்ட யூனிக்கா காட்ட போறீங்க இல்லையான்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு H1 2-3 டெக் இருக்குன்னு வைங்களேன். சரியா? இந்த H1 2-3 டெக் இருக்கு. ஆனா இந்த ஏதாச்சும் ஒரு டெக்கை மட்டும் பர்டிகுலரா ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா உங்களால ஐடென்டிஃபை பண்ண இயலுமா? இப்ப இந்த இடத்துல இந்த H1 டெக்ல இந்த டெக்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண இயலுமா, இல்ல இந்த டெக்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண இயலுமா? ஒன்றுமே இதுக்கு வித்தியாசமா காட்டுறது ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்க இங்க என்ன செய்வோம்னா ஐடி என்றதை யூஸ் பண்ணலாம். இந்த டெக்கை மட்டும் நாங்கள் யூனிக்கா எடுக்கிறதுக்கு. சரியா? அப்ப அந்த ஐடி எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா அப்ப மேபி இந்த டெக்குக்கு மட்டும் நீங்க யூனிக்கா ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னு சொன்னா
இப்ப நான் எல்லா சிஎஸ்எஸ்ஸையும் delete பண்ணிட்டேன். எதுவுமே என்னோட கனெக்டடா இல்லை. ஜஸ்ட் மை HTML பேஜ் மட்டும்தான் இருக்குது. இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து சொல்லி போட்டிருக்கிறேன். சரியா, அது பேராகிராஃபுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப இந்த H1 என்ற டேக்குக்கு ஒன்றுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க இன்லைன்லயும் யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ அந்த டேக்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எந்த இடத்துலயுமே நீங்க அந்த டெக் எங்கேயும் எடுக்க போறீங்க திரும்ப அப்படி இப்படின்னு சொன்னா அந்த டெக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டாம், ஐடி என்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடி எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா H1 ஐடி ஈக்குவல், இப்ப இந்த ஐடிக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. சரியா, நீங்க என்ன நேமும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்க வந்து ஹெடிங் சொல்லி கொடுக்கணும், ஹெட் 1 சொல்லி கொடுக்குறேன். சரியா, என்ன செய்யறோம், இந்த ஹெடிங் இந்த எலிமெண்ட்டுக்கு ஐடி யூஸ் பண்றோம். ஸோ ஐடி ஈக்குவல், நீங்க என்ன நேமும் கொடுக்கலாம். இந்த ஐடிக்கு யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. நான் ஹெட் 1 சொல்லி கொடுக்குறேன். சரியா, இப்ப நீங்க இந்த டெக்குக்கு ஸ்டைல் பண்ணணும்னு சொன்னால், இப்ப 2 H1 டெக் இருக்குது. இந்த ஒரு டெக்குக்கு மட்டும் ஸ்டைல் பண்ணணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இங்க போய் ஹேஷ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் என்ன, ஐடின்ற நேம் என்ன, ஹெட் 1. சரியா, அப்ப ஹெட் 1 திரும்ப நீங்க curly braces ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்க இந்த ஐடிக்கு இந்த ஹெடிங்குக்கு இந்த ஐடிக்கு ஸ்டைல் கொடுக்க போறீங்க. கலர்ன்னு சொல்லி கொடுக்குறேன்டா, கலர் கொடுக்கலாம். நீங்க என்ன ஸ்டைல் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டைலை வந்து இங்க கொடுக்கலாம். சரியா, அப்ப என்ன செய்யறோம், யூனிக்கா ஒரு விஷயத்தை செய்ய போறோம், ஒரு ஐடிக்கு மட்டும் செய்ய போறோம். இல்ல இந்த ஐடி யூஸ் பண்றது அந்த எலிமெண்ட்டை யூனிக்கா நாங்கள் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஐடி கொடுப்போம். அப்ப இங்க ஐடி ஈக்குவல் ஹெட் 1 கொடுத்துருக்கேன். இந்த எலிமெண்ட்டுக்கு நாங்க ஸ்டைல் கொடுக்கணும்னு சொன்னா இங்க வந்து ஹேஷ் உங்களோட ஐடின்ற நேம் சொல்லி கொடுக்க வேண்டும். இங்க நீங்க பேராகிராஃபுக்கு பி, H1க்கு H1 சொல்லி கொடுத்த மாதிரி இங்க வந்து இந்த ஐடிக்கு ஸ்டைல் கொடுக்குறோம். ஹேஷ் H1 சொல்லி கொடுத்துட்டு ஐடி எப்பவும் கொடுக்கல முன்னுக்கு ஹேஷ் என்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் சேம் அதே மாதிரி கேர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி கலர் கொடுக்குறோம். சரியா, இப்ப பாருங்க ரெட் கலர் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து ஒரு ஹெடிங் மட்டும், அதாவது நீங்க எந்த H1 என்ற ஐடி எதுக்கு யூஸ் பண்ணினீங்க, ஹெட் 1 என்ற ஐடி எதுக்கு யூஸ் பண்ணினீங்களோ அந்த ஐடிக்கு கொடுத்த கலர் மட்டும் மாறி இருக்கு. சரியா, 2 டெக் யூஸ் பண்றோம். ஹெட் 1 கொடுத்ததுக்கு நாங்கள் இங்க கலர் கொடுத்துருக்கிறோம் ரெட் சொல்லி. ஸோ அந்த டெக்குக்கு மட்டும் எங்களுக்கு இது வந்துருக்கு. சரி, அதே மாதிரி இப்ப நீங்க பேராகிராஃபும் நிறைய பேராகிராஃப் இருக்கு வைங்களேன். இப்ப 4-5 பேராகிராஃப் இருக்குது. சரியா, அப்ப பேராகிராஃபுக்கு நீங்க ஒரு ஐடி கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு பேராகிராஃபையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடி கொடுக்க போறீங்க. நான் பேரா 1 சொல்லி கொடுக்குறேன். ரைட், பேரா 1. சரியா, அத மாதிரி இங்க ஐடி ஈக்குவல் பேரா 2. சரியா, இப்ப நீங்க இதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் கொடுக்குறேன்னு சொன்னா சேம் அதே மாதிரி ஹேஷ் யூஸ் பண்ணி பேரா 1 அதுக்குள்ள என்ன கலர், கலர் மெரூன். சரி, அப்படி நீங்கள் பேராகிராஃப் 2க்கு வந்து இங்க சிஎஸ்எஸ்ல வந்து நீங்க ஐடிக்கு வந்து ஸ்டைல் கொடுத்துட்டு அந்த ஐடியை வந்து உங்களோட எலிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணி விடலாம். சரியா, ரைட். ஸோ அப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு மெரூன்ல வந்திருக்கு.
ஆனா நாங்கள் இங்க என்ன செய்திருக்கிறோம்டா, என்ன ஒரு பிரச்சனை, நான் இங்க என்ன செய்திருக்கேன்டா, இந்த பேராகிராஃபுக்கும் ஸ்டைல் பண்ணி இருக்கிறேன். ஸோ அதால உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. ஜஸ்ட் நீங்க இந்த இதுக்கு மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரி, அப்ப நீங்க முதலாவது வந்து ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் para1 சொல்லி அந்த ஐடியை வந்து ஐடிக்கு ஸ்டைல் கொடுத்துருக்குறீங்க கலர் மெரூன். ஸோ அந்த ஐடியை வந்து எந்த பேராகிராஃபுக்கு கால் பண்ணினீங்களோ அந்த பேராகிராஃப் மட்டும் மெரூன் கலர்ல வரும். அதே மாதிரி இந்த பேராகிராஃப் 2க்கு நீங்க ஒரு ஸ்டைல் கொடுக்க போறீங்கன்னா அதை இங்க கொடுத்துட்டு இங்க நீங்க அந்த ஐடியை கால் பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐடி யூஸ் பண்ணி கொள்ளலாம். யூனிக்கா ஒரு எலிமெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை. இது வந்து நீங்க பேக்எண்டர்கள் செய்யல இந்த ஐடியின் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு விளங்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் அது இதுகள் படிக்க பர்டிகுலரா ஒரு எலிமெண்ட்டை மட்டும் கட்டாயம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த இடத்துல இந்த ஐடியை யூஸ் பண்ணி நாங்கள் செய்வோம். ஸோ அப்ப இந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்கையும் நாங்க உங்களோட ஐடி யூஸ் பண்ணிக்க இந்த மாதிரி ஐடிக்கு ஸ்டைல் கொடுத்து நீங்க கால் பண்ணி கொள்ளலாம். அப்ப ஐடிக்கு ஸ்டைல் கொடுக்க என்னன்னு கொடுக்கணும், ஹேஷ் என்று சொல்லி ஐடி இந்த நேம் கொடுத்து ஸ்டைல் கொடுக்கணும். இங்க வந்து அதை நீங்க ஒரு டெக்க்கு கொடுக்க பி ஐடி ஈக்குவல் என்ன பேரோ ஐடியின் என்ன பேரோ அந்த பேரை வந்து கொடுக்க வேணும். இது கிளியரோ? ஐடி எப்படி யூஸ் பண்றது, ஐடிக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறன்றது விளங்கிட்டுதோ? மெட்டாக்கள், ஃபதீனா, ஜதுஷா, யாருக்கும் டவுட் இருந்தா கேட்கலாம். ரைட். இப்ப அடுத்ததா ஒன்று சொன்ன செலக்டர்ஸ்ல ஐடி என்றதை பற்றி சொன்னான், மற்றது கிளாஸ் என்றதை பற்றி சொன்னான். இப்ப கிளாஸ் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க கொமனா சில விஷயம் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா நாங்க கிளாஸ் என்றதை யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப கிளாஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு ஐடி கிளாஸஸ் எல்லாம் நீங்க நார்மலாவே ஐடி கிளாஸ் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். நான் இப்ப கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் ஒரு ஹெடிங் கொடுக்குறேன். சரியா? அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃபும் கொடுக்குறேன். ஹெடிங்குக்கு லண்டன் capital of England இப்படி கொடுக்குறேன் வைங்களேன். அத மாதிரி இன்னும் ஒரு பேராகிராஃபும் கொடுக்குறேன். இன்னும் ஒரு பேராகிராஃப், 2 பேராகிராஃபும் ஹெடிங்கும் கொடுக்குறேன். மேபி ஸ்ரீலங்கான்னு சொல்லி கொடுப்போம். கொழும்பு. ரைட். இப்ப என்ன செய்யறதுக்கு வேண்டாம், பொடிக்குள்ள ஒரு ஹெடிங் கொடுக்குறேன் லண்டன் சொல்லி, அதுக்கு அடுத்ததா பேராகிராஃப் கொடுக்குறேன் கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து, அதே மாதிரி கொழும்பு கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா, டோக்கியோ கேபிட்டல் ஆஃப் ஜப்பான் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு கண்ட்ரியின் கேபிட்டலையும் அதை பற்றி ஒரு பேராகிராஃபும் போட்டிருக்கேன். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்கள் இந்த கிளாஸ்ன்றதை இப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கல நீங்க ஐடிக்கு காஸ் ஹேஷ்ன்றதை கொடுக்குற மாதிரி
இங்க வந்து நாங்கள் டாட் என்றதை யூஸ் பண்ணுவோம். சரியா, டாட் என்று சொல்லி நீங்க என்ன நேமும் கொடுக்கலாம். கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்க. இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், சிட்டி என்று சொல்லி கிளாஸ் கிரியேட் பண்றேன் வைங்களேன். அந்த சிட்டிக்குள்ள நீங்க என்னென்ன ஸ்டைல் பண்ணலுமோ அந்தந்த ஸ்டைல பண்ணலாம். இப்ப நான் இது என்ன செய்யறேன்னு சொன்னா, நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியும், டிவிஷன் அண்ட் டெக் ஏன் யூஸ் பண்றேன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? டிவ் அண்ட் டெக். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த ஃபார்மை வந்து நான் இந்த பக்கத்துல போட்டிருக்கிறேன் தானே, லெஃப்ட் சைட்ல. அத மாதிரி இங்காலே ரைட் சைட்ல ஒரு சின்ன ஸ்கேர் மாதிரி ஒன்று போட்டு அதுல ஏதும் ஒரு டீட்டெயில்ஸ் போட போறேன். இல்ல இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டு அதுல ஒரு டீட்டெயில் போட போறேன். இல்ல அதுல ஒரு பேராகிராஃப் போட போறேன். ரெண்டு செய்யறப்ப அதை நான் அப்படி செய்ய போறேன்னு சொன்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, இந்த பார்ட்டை வந்து ஒரு டிவிஷனா பிரிக்கிறோம். அதே மாதிரி இங்கால இருக்கிற ஒரு சைட் பார்ட்டை இன்னொரு டிவிஷனா பிரிக்கிறோம். அப்ப அந்த டிவிஷன் ஒரு பகுதியா நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்கன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு டிவ் அண்ட் டெக்கை யூஸ் பண்ணுவோம். டிவிஷன் தான் டிவ் சொல்லி ஒரு டெக் இருக்குது, அதை நாங்க யூஸ் பண்ணலாம். அப்ப அதை வந்து நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப இந்தியில இந்த லண்டன் கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து தானே, இந்த விஷயத்தை இந்த ரெண்டையும் ஒரு டிவிஷனுக்கு போட போறேன், ஒரு பாட்டுக்கு போட போறேன். அதுக்கு அடுத்ததா இந்த ரெண்டையும் ஒரு பாட்டுக்கு போட போறேன், மற்ற ரெண்டையும் இன்னொரு பாட்டுக்கு போட போறேன். அதை வந்து டிவிஷனா பிரிக்க போறேன். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா டிவ் அண்ட் டெக்கை வந்து யூஸ் பண்றேன். சரியா, அப்ப டிவ் அண்ட் டெக் ஒவ்வொரு டிவிஷனா பிரிக்கிறேன். இப்ப இந்த டெக்கை இந்த பாடுக்கு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். சரியா, இதே ஒரு இந்த H2ஐயும் P-ஐயும் ஒரு டிவிஷனுக்கு யூஸ் பண்றேன். ஸோ டிவ் அண்ட் டெக்குள்ள நான் இந்த H2ஐயும் P1ஐயும் P என்றதையும் யூஸ் பண்றேன். அதே மாதிரி அடுத்த பாட்டை திரும்ப நான் என்ன ஒரு டிவிஷன் ஓபன் பண்ணி அந்த டிவிஷனுக்குள்ள நான் வந்து போடுறேன் அடுத்த ஹெடிங். அதுக்கு அடுத்ததா திரும்ப என்ன ஒரு டிவிஷன், என்ன ஒரு டிவிஷன். சரியா, இப்ப பாருங்க நான் என்ன செய்திருக்கிறேன்னா இந்த ரெண்டையும் H2ஐயும் P1ஐயும் ஒரு டிவிஷனுக்கு போட்டிருக்கிறேன், அடுத்ததை இன்னொரு டிவிஷனுக்கு, அடுத்ததை இன்னொரு டிவிஷனுக்கு போட்டுருக்கேன். சரியா, இப்ப நீங்க இந்த பேஜை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க இந்த டிவிஷன் போடையில என்றாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த டிவிஷனா பிரிச்சிருக்கிறேன். இப்ப டிவிஷனா பிரிச்சுட்டு ஒவ்வொரு டிவிஷனுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டைல் பண்றேன்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டைல் கொடுக்கறேன். சரியா, இப்ப நான் இதுல கிளாஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி காட்டுறேன். சரியா, இப்ப இங்க டாட் சிட்டி என்றதை யூஸ் பண்ணி இருக்கிறீங்க. இந்த டாட் சிட்டி என்ற கிளாஸை வந்து இந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நான் கால் பண்ண போறேன். அப்ப இங்க வந்து கிளாஸ் கால் பண்றேன் என்னன்னு சொன்னா, அங்க வந்து ஐடி கால் பண்ணிக்க ஐடி ஈக்குவல் அந்த கிளாஸ் அந்த ஐடி நேம் கொடுத்த மாதிரி இங்க டிவ் கிளாஸ் ஈக்குவல் இந்த கிளாஸ் நேம் வந்து கொடுப்பீங்க. என்ன நேம்ல இருக்கு, சிட்டி என்ற நேம்ல இருக்கு. சரியா, அதே மாதிரி நான் இன்னும் ஒரு கிளாஸ் ஓபன் பண்றேன். சிட்டி 1 என்று சொல்லி கொடுக்குறேன். சரியா, அதே மாதிரி சிட்டி 2 சொல்லி கிளாஸ் கொடுக்குறேன். இப்ப இந்த தனிய ஒவ்வொரு டிவிஷனையும் நான் ஸ்டைல் பண்ண போறேன். அப்ப அதுக்கு வந்து நான் இங்க இந்த டிவிஷனுக்கு கிளாஸ்ன்றதை கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்க சொன்ன மாதிரி ஐடிக்கு ஹேஷ் என்று யூஸ் பண்ற மாதிரி இங்க கிளாஸுக்கு வந்து டாட் என்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்ப சிட்டி இப்ப கிளாஸுக்கு வந்து நீங்க அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். சரி, அந்த டிவிஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம்.
ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் பிளாக் சொல்லி கொடுப்போம். ரைட், அத மாதிரி அந்த டிவிஷனுக்கு ஃபொண்ட் கலர் கொடுக்கலாம். ஃபொண்ட் கலர் கொடுக்கறதுக்கு ஃபொண்ட் கலர் ஒயிட் சொல்லி கொடுப்போம். சரியா, அதுக்கு அடுத்ததா சரி இந்த ரெண்டையுமே செய்து போட்டு பார்ப்போம். ரைட், இப்போ பேக்ரவுண்ட் கலரும் ஒயிட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பிளாக் அண்டும் கலர் வந்து ஒயிட் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த கிளாஸை வந்து நீங்க எங்க கோல் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னா சிட்டி என்றதுல கோல் பண்ணி இருக்கிறோம். சரி, அந்த சிட்டி என்ற கிளாஸுக்கு வந்து அப்ளை பண்ணி இருக்கிறேன். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட முதலாவது டிவிஷன் வந்து இந்த பிளாக் பேக்ரவுண்டுக்குள்ள ஒயிட் கலர் ஃபொண்டில வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுத்த நீங்கள் பிளாக்ன்னு சொல்லி இந்த ஃபொண்டுக்கு வந்து கலர் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒயிட்ன்னு சொல்லி கொடுத்தனீங்க. சரியா, இப்ப இதுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் செய்வோம். என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலர் வந்து சாரி ஃபுல் பேஜுக்கும் வருது, இந்த இவ்வளவு பேஜுக்கும் வருது. எனக்கு அவ்வளவுக்கும் தேவையில்லை, ஒரு காஃபுக்கு வந்தா காணும்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல வித் வந்து கொடுக்கலாம். ஸோ வித் வந்து எனக்கு 50% போதுமெண்டா 50% சொல்லி நீங்க கொடுக்கலாம். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இதை நீங்க 25க்கு மாத்திரண்டாலும் அந்த பேஜுண்ட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த வித்தை வந்து செட் பண்ணலாம். சரியா, அதுக்கு அடுத்ததா இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்க மார்ஜின் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராப்பர்ட்டிகளை யூஸ் பண்ணலாம். மார்ஜினுக்கு வந்து நான் 20 பிக்சல்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் ஏன் யூஸ் பண்றேன்னு சொன்னா இதுல பாருங்க இப்ப என்ன சேஞ்ச் நடக்கும்னு சொல்லி பாருங்க. உங்களோட பேஜுக்கும் உங்களோட டிவிஷனுக்கும் இடையில ஒரு மார்ஜின் ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கு. சரியா, அப்ப இதுல மார்ஜினை நீங்க கூட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கூடும். அதே மாதிரி பேடிங் பண்ணலாம். அதை பேடிங் பண்றேன்னு சொன்னா இப்போ உங்களோட கண்டென்ட்டுக்கும் பேடிங் கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னா உங்களோட கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் வரும். சரியா, இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறோம், ஒயிட் கலர் ஃபோன் கொடுத்துருக்கிறோம், மார்ஜின் விட்டுருக்கிறோம், பேடிங் கொடுத்துருக்கிறோம். இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணாண்டா இந்த சிட்டி என்ற கிளாஸுக்கு யூஸ் பண்ணி இருக்கிறேன். அந்த சிட்டி என்ற கிளாஸ் எங்க கோல் பண்ணினான் இந்த டிவிஷன் முதலாவது டிவிஷனுக்கு கோல் பண்ணணும். அதே மாதிரி திரும்பவும் மற்ற டிவிஷனுக்கும் உங்களுக்கு சேம் ஸ்டைல் தான் வேணும்னு சொன்னா இந்த சேம் கிளாஸையே யூஸ் பண்ணலாம். இப்ப நான் அடுத்த டிவிஷனுக்கும் இந்த சிட்டி என்றதையே உங்களுக்கு கோல் பண்றேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டைல் வந்து அடுத்ததுக்கும் கோல் பண்ணி வந்திருக்கு. திரும்ப நீங்க இதுக்கும் இந்த மூன்றாவதுக்கும் உங்களுக்கு சேம் ஸ்டைல் தான் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த கிளாஸை கோல் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அப்ப ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம் என்னண்டு டாட் அண்ட் யூஸ் பண்ணி அது நேம் கிளாஸுக்குரிய நேமை கொடுக்குறோம். என்ன நேம்லையும் நீங்க கிரியேட் பண்ணலாம், ஆனா நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கிளாஸ் இந்த நேமோ ஐடியோ நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐடி கொடுக்குறேன்டா ஹேஷ் சொல்லி கொடுப்போம், கிளாஸ் கொடுக்குறேன்னு சொன்னா டொட்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டொட் கிளாஸ் கொடுத்து அந்த கிளாஸ் என்னென்ன ஸ்டைலா இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். பிறகு நான் அதை என்ன செய்யறேன்னா அந்த கிளாஸை வந்து இந்த டிவிஷன் அண்ட் டெக்குக்கு வந்து அப்ளை பண்றேன். ஸோ அப்ப அந்த டிவிஷன் அண்ட் டெக்ல அந்த டிவிஷன் அந்த நாங்க சொல்ற அந்த பகுதி வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த சிட்டி என்ற கிளாஸ்ல இருக்கிற ஸ்டைலே எடுக்கும். அப்ப நான் இதுல எல்லா கிளாஸுக்கும் எல்லா டிவிஷனுக்கும் நான் இந்த கிளாஸஸ் யூஸ் பண்றேன். அப்ப கிளாஸை வந்து நாங்கள் மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணலாம். ஒருக்கா ஒரு ஸ்டைல் தான் எல்லா இடத்தையும் அப்ளை ஆகணும்னு சொன்னா நீங்க ஒருக்கா கொமனா அந்த கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நீங்க எங்கெங்க தேவையோ அந்தந்த இடத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி விடலாம். சரியா, அப்ப 3 இடத்தையும் எனக்கு இதே மாதிரி வருது. சப்போஸ் உங்களுக்கு
ஒரு இடத்தை மட்டும் வித்தியாசமா வரணும்னு சொன்னா நாங்கள் வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். இப்ப ரெண்டாவதா இருக்கிற கிளாஸ் வந்து city1 இருக்குது. ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா திரும்ப நான் என்ன செய்ய போறேன்டா இந்த ஸ்டைல் அண்ட் டெக்குக்குள்ள city1 சொல்லி கிரியேட் பண்றேன்னு ஒரு கிளாஸ் டாட் கிளாஸ் city1. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ரெட் சொல்லி மாத்துறேன். சரியா, எனக்கு யூனிக்கா இருக்க தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப நான் city1க்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்துருக்கிறேன், ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன், பேடிங் அது இதெல்லாம் கொடுத்து அந்த city1 இந்த ரெண்டாவது டிவிஷனுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறேன். சரியா, இப்ப போய் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது மட்டும் யூனிக்கா பேக்ரவுண்ட் கலருக்கு வந்திருக்கு. சரி, அப்ப கிளாஸ் ஏன் யூஸ் பண்றோம்னு சொன்னா கொமனா ஒரு விஷயத்த நீங்க வேற வேற விஷயங்களுக்கு வேற வேற டெக்ஸ்ட்களுக்கு யூஸ் பண்ண போறீங்க, இல்ல ஒவ்வொரு ஒரு ஸ்டைல் ஒவ்வொரு ஒரு கிளாஸா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸஸ் வந்து நீங்க எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ அங்கங்க யூஸ் பண்ணலாம், திரும்ப திரும்பவும் யூஸ் பண்ணலாம். இது விளங்கிட்டுதான் உங்களுக்கு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்றது, ஏன் அதை யூஸ் பண்ணணும் என்று சொல்லி விளங்கிட்டுதோ. நான் என்ன செய்யறேன், அந்த டிவிஷன் அண்ட் டெக்குக்கு இந்த கிளாஸை யூஸ் பண்ணி இருக்கிறேன். அந்த டிவிஷன் வந்து என்னென்ன மாதிரி வரணும்னு சொல்லி அந்த சிட்டி அண்ட் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணி இருக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் இப்படி இருக்கணும், அதுண்ட வித் இப்படி இருக்கணும், ஃபோன் கலர் இப்படி இருக்கணும், அதுக்கு மார்ஜின் எங்க இருந்து எங்க வரணும், எவ்வளவு பிக்சல் தள்ளி இருக்கணும், பேடிங் எப்படி இருக்கணும், மேலேயும் கீழையும் எப்படி ஸ்பேஸ் விடணும் சொல்லி நான் இங்க டிஃபைன் பண்ணி இருக்கிறேன். இது விளங்காதாக்கள் ஒருக்கா சொல்லுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா, கிளாஸஸ் ஐடி யூஸ் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருக்குண்டா சொல்லுங்க. தாரணிக்கு விளங்க இல்லையா? இப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. ஐடி கிளாஸ் சொல்லி நாங்க ரெண்டு செலக்டர்ஸ் யூஸ் பண்ணினாங்க. ஒன்று வந்து ஐடி யூஸ் பண்றேன்டா யூனிக்கா ஒரு எலிமெண்ட்டை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா ஐடி யூஸ் பண்ணுவோம். அந்த ஐடிக்கு வந்து நாங்கள் தனித்தனியா ஸ்டைல்களை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஹேஷ் என்று சொல்லி கிரியேட் பண்ணிட்டு சேம் நீங்க டெக்ஸ்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் ஒன்று யூஸ் பண்றனால அந்த கிளாஸ்ல நாங்க என்னென்ன ஸ்டைல் வேணுமோ ஒவ்வொரு கிளாஸ் நேமை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கிளாஸ் என்று சொல்லி இங்க எந்த டெக்குக்கு நாங்க அப்ளை பண்ண போறோமோ அந்த டெக்குக்கு வந்து நாங்க கொடுக்கலாம். இது விளங்கிட்டுதோ? ஐடி கிளாஸை வந்து நீங்க மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அப்ப உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க அப்ப இன்றைக்கு என்னென்ன விஷயம் நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்ப. என்னென்ன விஷயம் உங்களுக்கு விளங்கினது, என்னென்ன விஷயம் படிச்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், சிஎஸ்எஸ்ல என்னென்ன படிச்சீங்க? இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி பார்த்தனாங்க. எப்படி இந்த டெக்குக்குள்ள நாங்க ஸ்டைல் அண்ட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். ஸோ அதை வந்து இன்லைன்னு சொன்னாங்க. இன்டர்னல் எப்படி யூஸ் பண்றாங்க, உங்களோட ஹெட் அண்ட் டெக்குக்குள்ள ஸ்டைல் அண்ட் டெக்கை யூஸ் பண்ணினோம்னா அது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, இதே விஷயத்தை நாங்க என்ன செய்யறோம், இன்னும் ஒரு ஸ்டைல் ஷீட்ல கொண்டு போய் தனியா சிஎஸ்எஸ்க்கு மட்டும் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த ஸ்டைல்ஸ்களை போட்டுட்டு ஜஸ்ட் அதை மட்டும் இந்த ஹெட்டுக்குள்ள லிங்க் பண்ணி விடுறோம். அப்ப அதுக்கு லிங்க் அண்ட் டெக்கை வந்து யூஸ் பண்றோம். ரைட், அதுக்கு அடுத்ததா வந்து டிவிஷன் அண்ட் டெக்கை பத்தி பார்த்துனாங்க. ஒவ்வொரு டிவிஷனா நீங்க பிரிக்கணும்னு சொன்னா டிவ் அண்ட் டெக்கை யூஸ் பண்ணலாம். அந்த டெக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த டிவிஷன்ஸை வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அதுகளுக்கு வந்து நீங்க ஐடி யூஸ் பண்ணலாம், இல்ல கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடி கிரியேட் பண்றதுக்கு என்ன செய்த நாங்கள் ஹேஷ் என்றதை யூஸ் பண்ணி கொடுத்த நாங்கள். அதே மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு டாட் கொடுத்து கிளாஸ் நேம் கொடுத்த நாங்கள். சரியா, இந்த REL யூஸ் பண்ணி நாங்கள் லிங்க்ல வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஸ்டைல் ஷீட் கொடுத்த நாங்கள், டைப் கொடுத்த நாங்கள். HREFல வந்து
இதுல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைல் ஷீட் நேமை வந்து நீங்க கொடுத்த நாங்க சரியா இவளாம் விளங்கிட்டு ஒண்டே படிப்பிச்சதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஹலோ டீச்சர் சொல்லுங்க டீச்சர் எனக்கு வந்து நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு அதனால நான் கிளாஸ்ல இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிட்டி பத்தாது அப்படின்னா கட் ஆகி வரும் உங்களுக்கு ஏழும்னா இந்த ரெக்கார்டிங்ஸ கிளாஸ் ரூம்ல போட்டு விட ஏழுமா டீச்சர் நான் நிறைய கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்கேன் ஓகே உங்கள்ட இதுவரைக்கும் நடந்த கிளாஸஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ல போட்டிருக்குது நீங்க பாத்தீங்களோ யா டீச்சர் 4 வீடியோஸ் இருந்துச்சு அதுல பார்த்தேன் ஓகே அதுலதான் இந்த 4th வீடியோ 4 வீடியோ வந்து நீங்க வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்குரிய பேசிக்ல இருந்து போகுது ஸோ இங்கதான் உங்களோட வெப் டெவலப்மெண்டே ஸ்டார்ட் ஆனது இப்போ இந்தியன் வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் ஏதாச்சும் பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க அடுத்த கிளாஸ் சரியா தேங்க்யூ டீச்சர் ஓகே வேற ஏதாச்சும் இருக்கா கேள்வி கேட்கணுமா எதுவும் ரைட் இது எனக்கு மார்ஜின் கிளியர் இல்லையா மார்ஜின் ஏன் யூஸ் பண்றேன்னு சொன்னால் இப்ப மார்ஜின் வந்து என்ன செய்யும்னு சொன்னா உங்களோட வெப் பேஜ்ல இருந்து இப்ப நான் இந்த சிட்டின்றதை இங்க அப்ளை பண்ணிருக்கிறேன் உங்களோட டிவிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன் இப்ப மார்ஜினை வந்து இப்ப நான் சிட்டிக்கு இந்த சிட்டிக்கு வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கிறேன் சிட்டி 1க்கும் 20 பிக்சல் கொடுத்துருக்கேன் இப்ப சிட்டி 1க்கு நான் 40 பிக்சல் கொடுக்குறேன் பாருங்க இப்ப உங்களுக்கு அந்த டிஃபரெண்ட் தெரியும் என்ன மார்ஜின் என்னன்னு சொல்லி இந்த சிட்டி 1 நான் 2வது டிவிஷனுக்கு கொடுத்துருக்கேன் சரியா இப்ப பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதோ மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்தடத்தை இப்படி வருது மார்ஜின் 40 பிக்சல் கொடுத்தடத்தை இப்படி வருது அதாவது உங்களோட வெப் பேஜ் லெஃப்ட் சைட்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி வரணுமோ அவ்வளவுத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சரி இப்ப இதுல நீங்க மாத்தி 60 கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி வரும் சரியா வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா கேக்குறாக்கள் கேட்கலாம் ஒருத்தருக்கும் ஒரு டவுட்டும் இல்லையா ரைட் ஓகே இப்ப உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த சிஎஸ்எஸ் இதுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து முடிஞ்சுது அதாவது ஒரு வெப் பேஜை வந்து எப்படி கிரியேட் பண்றேன்னு தெரியும் அதுக்கு அடுத்ததா அந்த வெப் பேஜுக்கு எப்படி ஸ்டைல் பண்றேன்னு தெரியும் இப்ப எப்படி இன்டர்னலா பண்ணலாம் இன்லைன்ல பண்ணலாம் அது எவ்வளவுக்கு இம்பேக்ட் ஆகும் இன்டர்னலா யூஸ் பண்ணிக்க ஓர்டர் எப்படி ப்ரியோரிட்டைஸ் பண்ணுது எதை முதல் எடுக்கும் எதை பிறகு எடுக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு இப்ப கிளியர் அதே மாதிரி கிளாஸஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ற ஐடி என்னத்துக்கு யூஸ் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ரெண்டும் HTML-ஐயும் CSS-ஐயும் வச்சு நீங்க ஸ்டாட்டிக்கா ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணலாம் அதாவது இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றதை நீங்க கிரியேட் பண்ணலாம் என்ன சாய் தாரணி என்ன இல்லையேனோ ஒன்று போட்டிருக்கீங்களா என்னத்துக்கு என்ன விஷயம் டவுட் இல்லை ஓகேயா சாரியா ரைட் அப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பேசிக்கா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றேன்னு தெரியும் அதுக்கு எப்படி ஸ்டைல் பண்றேன்னு சொல்லி தெரியும் அப்ப HTML-ஐயும் CSS-ஐயும் மட்டும் வச்சுக்கொண்டே நீங்க ஒரு வெப் பேஜை வந்து பேசிக்கா கிரியேட் பண்ணி நீங்க ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ் ஒன்றை பில்ட் பண்ணலாம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த டிவிஷன் என்ற டெக்டை யூஸ் பண்ணியே நீங்க என்ன செய்யலாம்னா இதுல ஒரு நெவிகேஷன் பார் போடலாம் நெவிகேஷன் பார்ன்றா தெரியும் தானே இந்த இடத்துல மேலே ஒரு பார் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஹோம் பேஜ் கண்டெக்ட் பேஜ் எல்லாம் போட்டிருப்பினும் தெரியும் தானே அந்த மாதிரி நீங்க இந்த டிவிஷனை வச்சு யூஸ் பண்ணலாம் அத மாதிரி இப்ப இந்த இவ்வளவு CSS வச்சுக்கொண்டே நீங்க ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அதாவது வெப் டேட்டா பேஸ் கனெக்ஷன் இல்லாம ஒரு வெப் பேஜை வந்து உங்களால கிரியேட் பண்ண இயலும் சரி அப்ப இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு நீங்களா ஒரு வெப் பேஜ் உண்டு ஒரு பேசிக் வெப் பேஜ் உண்டு கிரியேட் பண்ணி பாருங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவு உங்களுக்கு கவர் ஆயிட்டு ஸ்டாட்டிக் வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஸோ வார கிளாஸோட வந்து உங்களுக்கு இந்த செஷன் வந்து முடியும் ஸோ வார கிளாஸ் வந்து என்ன ஈஸியா இப்படி நாங்கள் வெப் பேஜஸ் பில்ட் பண்றன்ற மாதிரி பார்ப்போம் இப்ப ஆல்ரெடி நீங்க இந்த கிளாஸஸ் கிரியேட் பண்ணின வச்சு ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணாம எப்படி ஈஸியா வந்து ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம்
ஸோ அதோட வந்து உங்களுக்கு இந்த செஷன் வந்து முடியுது. ஸோ இவ்வளவு படிப்பிச்சதை வச்சு நீங்களா கிரியேட் பண்ணி பாருங்க. ஹோம்ஒர்க் வந்து இவ்வளவு நேரமும் நான் இவ்வளவு கிளாஸஸ்லயே நீங்க படிப்பிச்சதை வச்சுக்கொண்டு நீங்களா இந்த ஸ்டைல் சிடிஎம் அப்ளை பண்ணி ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்க. சரி, அப்ப கொம்பனா நீங்க ஏதாச்சும் ஒரு தீம் எடுங்க, ஸ்கூலுக்கா இல்ல உங்களுக்கு ஒரு பர்சனல் வெப் பேஜா இல்ல ஏதாச்சும் ஒரு சைட்டுக்கு கிரியேட் பண்ண போறீங்களா, என்னத்துக்கு கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஒரு தீம் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பேஜோ இல்ல 3 பேஜஸ் இருக்கத்தக்கனையா ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வாங்க. சரியா, நான் கிளாஸ் ரூம்ல போட்டு விடுறேன் கொஸ்டினை. இதுதான் விஷயம். ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு தீம் எடுத்து அதுல ஒரு 2-3 பேஜஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு கனெக்ஷனும் கொடுப்பீங்க. சரியா, அதுல வந்து ஸ்டைல்ஸும் அப்ளை பண்ணி இருக்கணும், ஸ்டைல் ஷீட்டும் யூஸ் பண்ணி இருக்கணும். இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ ஏதோ ஒரு விதமா நீங்க வந்து ஸ்டைல் ஷீட்டை கிரியேட் பண்ணி அப்ளை பண்ண வரும். சரியா, ஸோ இப்போ அடுத்த கிளாஸ் வரைக்கும் இவ்வளவு நாளும் படிச்சதை வச்சு ஒரு வெப் பேஜ் உண்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வார கிளாஸ் அதை இன்னும் எப்படி சிம்பிளா கிரியேட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஓகே, பாய்.